கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 136 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அருமையான ஒரு வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபை இருக்கு பாருங்க, எப்பொழுதும் இருக்கும் கர்த்தரிடத்தில். இரக்கம் எப்பொழுதும் இருக்கும் கர்த்தரிடத்தில். தயவு எப்பொழுதும் இருக்கும் கர்த்தரிடத்தில். அன்பு எப்பொழுதும் இருக்கும் கர்த்தரிடத்தில். உங்கள் தாழ்மையான சூழ்நிலையில் உங்களுக்கு யார் உதவி செய்வான்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் தாழ்மையான சூழ்நிலைகளில் உங்களுக்கு யார் உதவி செய்தாங்க? உங்கள் நெருக்கடியான சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு அந்த நெருக்கடியை தாண்டுறீங்க? இவ்வளோ பிரபஞ்சங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிற அருமையான சிருஷ்டி கர்த்தர் நமக்காக ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இறங்கி வந்து உதவி செய்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். கூட பிறந்தவர்கள் உதவி செய்யாத காலம், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உதவி செய்யாத காலம், கணவன் மனைவி கூட துணைக்கு உதவி செய்ய முடியாத காலங்கள், எந்த மனுஷனாலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளெல்லாம் நான் நிறைய தாண்டி வந்திருக்கேன். எல்லா வாசலும் அடைச்சிருக்கும், அஸ்திவாரம் கூட நிர்மூலமாக இருக்கும். திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும், எப்படின்னே தெரியாது. எவ்வளோ என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். 41 வருஷம் ஆண்டுடைய ஊழியம், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள். மனுஷன் சைபர் என்னை பொறுத்த வரைக்கும், மனுஷன் ஜீரோ. கர்த்தர் நேரடியாக வந்து எத்தனையோ இடங்கள் எனக்கு உதவி செய்த நான் அனுபவித்திருக்கேன். மனுஷர் மூலமாகவும் செய்திருக்கிறாரு, நேரடியாகவும் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவர் கையை பிடிச்சி நடந்து பாருங்களேன், அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை போல் பாக்கியவான் யார் இருக்க முடியும்? அவர் கையை பிடிச்சவங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவாங்க தெரியுமா? எல்லாராலும் கல்லன்னு திருளன்னு சொல்லி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு வார்த்தையில் அடித்து கர்த்தருடைய கையை பிடிச்சிட்டு போகிறார். சிலுவையில் இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது கூட அருமையான ஊழியத்தை செய்கிறார். நம்ம பாடுகள் மத்தியில் இயேசுவை மறுதளிக்காமல் இருக்கோமா? சில பேர் பாருங்கள், திருமணத்தில் கர்த்தரை மறுதளிக்கிறாங்க. நம்முடைய தாழ்மையான சூழ்நிலையில் நம்ம நினைத்தவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், அவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார்.